அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு அப்படி நடந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சு. இப்போ முருங்கைக்காய் சீசனுங்கிறதுனால நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருந்துச்சு. அந்தந்த சீசனில் கிடைக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்காவெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கிலனாலும் கட் பண்ணிக்கலாம். வேக தான் வைக்க போகிறோம். இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு வந்தாச்சு. 2 விசில் போதும் வேகிறதுக்கு. 2 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் ஒரு ஸ்பூனால் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் கடுகு உளுந்து போட்டு பொரிய விடலாம். அடுத்து கூடவே கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 மீடியம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சதைப்பகுதி, முருங்கைக்காய் சதைப்பகுதி அதையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு எலுமிச்சை அளவு புளி சேர்த்துட்டு அதோட முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ஆல்ரெடி வெந்ததுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெசிபி ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.